வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நாம் இன்றைய தினம் கூடியிருப்பது சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி, வெளிப்படுத்தலில் உள்ள சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியிலே இரண்டாவது சபையாக சிமிர்னா, அதை குறித்து அவர் என்ன சொன்னார் என்பதை குறித்து பார்ப்பதற்காக நாம் இருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு சபையை குறித்து செய்தியை கேட்பதற்கு முன்னதாக அந்த சபை இருந்த பூகோள அமைப்பு, அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட், அதனுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் படித்து அதனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டால் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். இன்றைய தினம் மேப்லேயே கூட புதியதாக அந்த 7 சபைகளுடைய ஒரு படம் போட்டிருந்தேன். அது நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் கொஞ்சம் தெரியும். எபேசுவிலிருந்து ஒரு 50 மைல் வடக்கு நோக்கி நேரே சென்றால் சிமிர்னா என்று அழைக்கப்படுகிற ஊர், இன்றும் இந்த பட்டணம் இருக்கிறது. இன்று இதற்கு பேர் இஸ்மீர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நகரத்தின் பற்றிய பூகோள அமைப்பு, இதனுடைய சிறப்புகளை பார்த்தால் சிமிர்னாவும் ஒரு துறைமுக பட்டணம், இன்றும் கூட அது ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கிறது. ஆனால் எபேசு பட்டணம் துறைமுக பட்டணமாக இருந்தது. ஆனால் பிற்காலத்திலே நில சரிவினாலே கடல் எபேசுவை விட்டு ஒரு 5, 6, 7 மைல்கள் தூரம் தள்ளி போய்விட்டது. அதனால அவ்வளவாக அந்த துறைமுக பட்டணத்தினுடைய பழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது போல இப்பொழுது இல்லை. ஆனால் சிமிர்னா இன்றும் ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கிறது. இது ஒரு துறைமுக பட்டணமாக இருந்தனால பெரிய வணிக மையமாகவும் இருந்தது. அந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 நதிகள் வந்தது. சிமிர்னாவுக்கு மேலே ஒரு நதி, கீழே ஒரு நதி, மலை சூழ்ந்த இடம், பள்ளத்தாக்கு இடம். அதனால நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய விளைச்சல் நிலையமாக இருந்தனால விளை நிலங்களின் விற்பனை மையமாகவும் இருந்தது. அதனுடைய ஒரு பக்கம் மேற்கு பக்கம் கடல், கிழக்கு பக்கம் மலை, பாகோஸ் மலை என்கிற மலை. அது ஒரு அரை வட்ட வடிவிலே அது இருந்தது. அந்த மலை அடிவாரத்திலே இந்த பட்டணம் இருந்தது. அதனால மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்போடு, இயற்கை அமைப்போடு இருந்தது. இதை அந்த காலத்திலே ஆசியாவின் மகுடம், கிரீடம் என்று அழைப்பார்கள். அந்த ஒரு கிரீடத்தை போன்ற அமைப்பில் அது இருந்ததனாலும், அவ்வளவு அழகாக இருந்தனாலும் ஆசியாவினுடைய கிரீடம் என்று அழைக்கப்படுகின்ற பெயரை உடையதாக அது இருந்தது. இதில் மிகப்பெரிய ஒரு நூல் நிலையம் உண்டு. ரோம சக்கரவர்த்திகள் யார் வந்தாலும் தங்களுடைய முக்கியமான ஒரு சென்டரை அங்கே வைப்பது வழக்கம். தங்களுடைய ஆளுகைக்குரிய முக்கியமான ஒரு சென்டரை அங்கே வைப்பது வழக்கம். எனவே அது ரோமர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட, ஆனால் சுய ஆட்சி பிரதேசமாக தங்களே ஆண்டு கொள்ளக்கூடியதாக ஒரு சுய ஆட்சியில் ரோமர்களுக்கு சார்பாகவே செயல்படக்கூடிய ஒரு பட்டணமாகவே இருந்தது. இதில் மிகப்பெரிய நூலகம் இருந்தது. எனவே இது ஒரு எஜுகேஷன் சென்டராகவும் இருந்தது. மிகப்பெரிய ஜிம்னாசியம், விளையாட்டு அரங்கம் இருந்தது. தவிர ஒரு 20,000 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவு ஒரு பொது அரங்கத்தை உடையதாக அந்த மலை சரிவிலே காலரிகள் அமைக்கப்பட்டு ஒரு சிறப்பான அமைப்புடையதாக இருந்தது. தவிர கிரேக்க கடவுள்களுக்கும் ரோமர்களுடைய கடவுள்களுக்கும், இது தவிர ரோம சக்கரவர்த்திகள் அனைவருக்கும் உரிய கோயில்கள், வழிபாட்டு ஸ்தலங்களாகவும் இது இருந்தது. அநேக கிரேக்க கடவுள்களுக்கு ஆலயங்கள் உண்டு, ரோம கடவுள்களுக்கு ஆலயங்கள் உண்டு. தவிர ரோம சக்கரவர்த்திகள் ஒவ்வொருவரும் யார் யார் வருகிறாரோ அவருக்கென்று ஒரு கோயில் உண்டு. புதிதாக வருகிறவருடைய சிலையை அங்கே நிறுத்தி விடுவார்கள். அதே போல ரோம சக்கரவர்த்திகள் வழிபாட்டு மையமாகவும் இருந்தது. இதில் யூதர்களுடைய ஜப ஆலயமும் இருந்தது. யூதருடைய ஜப ஆலயம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பெருசாகத்தான் இருந்தது அங்கே. இது பல முறை இந்த நகரத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தால் பல முறை இயற்கை சீற்றங்களாலே முற்றிலும் அழிந்து மீண்டும் திரும்பி எடுத்து கட்டப்பட்ட வரலாறு உண்டு. மழை வெள்ளத்தினாலே அழிந்து போய் திரும்ப கட்டப்பட்ட வரலாறு உண்டு. தீ விபத்தினாலே முற்றுமாக எரிந்து போய் திரும்ப கட்டப்பட்ட வரலாறுகளும் உண்டு. கடைசியாக கிமு 600ஆம் வருடம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடத்திற்கு முன்னதாக ஒரு யுத்தத்தினாலே அந்த பட்டணம் முற்றுமாக அழித்து தரை மட்டமாக்கப்பட்டு ஒரு மனிதர்கள் கூட இல்லாத ஒரு இடமாக மாற்றப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் ஒரு 500 வருடங்களுக்கு பின்பாடு அலெக்சாண்டர் அந்த பகுதி வந்தபோது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்து, இந்த இடத்துல
புதிதாக ஒரு நகரத்தை எழுப்பினார். முழு நகரத்தையே எழுப்பினார். கிரேக்கர்கள் கலாச்சாரத்தின்படி கிரேக்கர்களுடைய மெயினான ஒரு சென்டராக அமையும்படியாக கட்டினார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. தவிர இந்த பட்டணத்தில் மிக குறைந்த ஒரு சிறப்பான ஒரு ஐட்டங்கள் உண்டு. இதனுடைய முக்கியமான சிறப்பு மிர்த் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொருளினுடைய விளை நிலமாகவும் தயாரிப்பு மற்றும் விற்பனை நிலையமாகவும் இருந்தது. இந்த மிர்த் என்ற பெயரில் இருந்துதான் சிமிர்னா என்கிற பெயர் இந்த பட்டணத்திற்கு வந்தது. இந்த மிர்த் என்பது என்னவென்றால் ஒரு முட்செடியில் இருந்து, முட்புதரில் இருந்து வரக்கூடிய முட்செடியிலிருந்து அதில் வரக்கூடிய பிசினிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த பொருளை எடுத்து நசுக்குகின்ற போது அதிலிருந்து நறுமணத்தை கொடுக்கும். கசப்பான ருசியுள்ளது, மருத்துவ குணமுடையது. முக்கியமாக உடல் கெட்டுவிடாமல் இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மருத்துவத்தில் மிக முக்கியமான பங்கு இதற்கு உண்டு. எனவே அதிகமான அளவில் இங்கிருந்து எகிப்துக்கு அது தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி ஆகி போனது. இந்த மலைகளில் உள்ள இந்த முட்செடிகளில் இருந்து வருகிற காற்றினாலே காற்று நல்ல ஒரு இனிமையான வாசனை உள்ளதாகவும் இருந்தது. எனவே அது சிறப்புக்குரிய ஒரு இடமாக இருந்தது. இந்த மிர்த் என்கக்கூடிய இந்த பொருளை குறித்து வேதத்திலே நாம் சில இடங்களிலே வாசிக்கலாம். வேதாகமத்தில் இதை வெள்ளை போலம் என்று அழைப்பார்கள். வெள்ளை போலம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு 2வது அத்தியாயம் 13வது வசனத்தில் நாம் பார்த்தால், இயேசு பிறந்தபோது அவரை தேடி ஞானிகள் வந்தபோது அவரை பணிந்து அவர்களுக்கு அர்ப்பணித்ததில் தங்கமும் தூப வர்க்கமும் வெள்ளை போலமும். இது மருத்துவ குணமுடையது, மருந்தாக அது கொடுக்கப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற போது, அவருடைய சரீரத்தை இறக்கி கொண்டு வருகிற போது, யோவான் 9வது 19வது அத்தியாயத்தில் 38-40வது வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அடக்கம் பண்ண கொண்டு போகிற போது அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக கரிய போலமும் வெள்ளை போலமும் கலந்து அவருடைய சரீரத்தை சுற்றி நிக்கதோமு என்கிற ஒரு மனிதன் இதை கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலமாக அவர் சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். உள்ளே குகைக்குள்ளே வைப்பதற்கு முன்னதாக அடக்கம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரீரம் கெட்டு விடாமல் காப்பதற்காக இது உபயோகப்படுத்தப்பட்டது. அதனால இதை குறித்த காரியங்கள் இந்த பட்டணம் ஒரு நல்ல சிறப்பாக ஒரு அமைப்போட இருந்தது. வெளிப்படுத்தல் தவிர வேறு எந்த இடத்திலும் இந்த சபையை குறித்த விவரங்கள் கிடையாது. இந்த சபை யார் ஆரம்பித்தார், என்ன ஏது அடையாளம் கிடையாது. ஆனால் எபேசுவில பவுல் சுமார் 3 வருடங்கள் தங்கியிருந்தார், ஊழியம் செய்தார். அதிலே அப்போஸ்தலர் 19வது அத்தியாயத்தில் 8-10 வசனங்களில் நாம் படிக்கலாம். அவர் முதலிலே ஜெப ஆலயத்துக்கு, யூத ஜெப ஆலயத்திற்கு தான் சென்றார். அங்கே சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு 3 மாதங்கள் அங்கு கிறிஸ்துவை குறித்து அவர் டீச்சிங் கொடுத்தார். அதை ஒத்துக்கொள்ளாமல் 2 பங்காக பிரிந்த போது விசுவாசிகளை அழைத்து கொண்டு திறனு என்கிறனுடைய வித்தியாலயிலே, பாடசாலையிலே அமர்ந்து அனுதினமும் 2 வருடங்கள் அவர்களோடு சம்பாதித்து வந்தார். பைபிள் ஸ்டடி தான் நடத்தினார். நான் சொல்றேன், நீங்க பதில் கேளுங்க, நான் திருப்பி விளக்கம் சொல்கிறேன். அப்படியாக அந்த ஒரு இன்ட்ராக்ஷனோட 2 வருடங்கள் நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் அங்க தங்கியிருந்தார். அந்த வேத பாடத்தின் விளைவாக அங்கே உருவான எபேசு சபை, அதில் இருந்து உருவான சபைகள் தான் இந்த மற்ற வெளிப்படத்தில் உள்ள மற்ற 6 சபைகளும். இந்த மற்ற 6 சபைகளும் இந்த எபேசு சபை வளர்ச்சியின் விளைவாக எபேசுவின் மூலமாக நடந்த ஊழியத்தினாலே உருவான பட்டணங்கள் தான். இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு கடிதம் எழுதும் போதும் முதலில் ஒவ்வொரு சபைக்கும் நான் யார் என்று ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். அது அந்த சபைகளுடைய சூழ் அமைவிற்கு ஏற்றதாக, அவர்களுடைய பிரச்சனைகள் ப்ராப்ளங்களுக்கு ஏற்றதாக தன்னை ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். முதலாவது அறிமுகத்தை கற்கிறார். அதற்கு பின் சபையிலே தான் கண்ட நிறைவானவை என்ன, எந்த காரியத்தை அவர் நன்றாக இருக்கிறது என்று கண்டார் என்கிறதை சொல்லுகிறார். பின்பு அதனுடைய குறை என்ன, உன்னில் உள்ள குறை என்ன என்பதை சுட்டி காட்டுகிறார். பின்பு அந்த குறையிலே தொடர்ந்தால் அதனுடைய விளைவு என்ன என்கிற ஒரு எச்சரிக்கையும், அதில் மீண்டு வர ஆலோசனையும், மீண்டு ஜெயங்கொண்டு வருகிறவனுக்கு நான் என் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அவனுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் வெகுமதி என்ன என்றும் கூறுகிறார். ஆனால் இந்த 7 சபைகளிலே
இரு சபைகளுக்கு மாத்திரமே அவர் எந்தவித குறையும் காணவில்லை. இந்த சபையிலே இது உன்னிடத்தில் குறை உண்டு என்று சொல்லவே இல்லை. அதிலே முதலாவது வருகிறது இந்த சிமிர்னா சபை, அடுத்தபடியாக வருகிறது பிலதெல்பியா சபை. முக்கியமான விசேஷம், இதனுடைய மூல சபை, தாய் சபை எபேசு சபை தன் ஆதி அன்பை விட்டுவிட்டது என்று சொல்கிறார். இன்றும் எபேசு ஷெலூக் என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆனால் அங்கு கிறிஸ்தவ அதிகம் இல்லை, ரொம்ப குறைந்ததாக ஆலயங்கள் இருக்கிறதாக தெரியவில்லை. ஆனால் முழுமையாக முஸ்லிம்களால் நிரம்பப்பட்டிருக்கிறது. ஆனால் சிமிர்னாவிலே இன்றும் கிறிஸ்தவ சபைகள் உண்டு. இன்று சிமிர்னா என்று இஸ்மீர் என்று அழைக்கப்படுகிறது. இதிலே 200க்கும் மேற்பட்ட எல்லா வகையான டினாமினேஷனை சேர்ந்த சபைகளும் இருக்கிறது. அங்கே இந்த சிமிர்னாவிலே இன்றைக்கும் சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் இயேசு எழுதுகிற போது நான் அறிந்திருக்கிறேன், ஐ நோ என்று சொல்லித்தான் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு வருடத்திலுமே அவர் இதை போலத்தான் பேசுவார். நான் அறிவேன், நீ யார், உன்னுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய உத்தேசம் என்ன, நீ என்ன செய்கிற என்பதெல்லாம் நான் அறிவேன் என்கிற நம்மை முழுவதுமாக அறிந்த ஒரு கடவுள் தான் அவர். அதனால சபைகள் குறித்து சொல்லுகிறது நான் அறிவேன், நான் அறிவேன் என்றுதான் சொல்லுகிறார். எபேசு சபையிலே அதனுடைய கிரியை, அதனுடைய பிரயாசம், அதனுடைய பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தது. அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற, ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்களை சோதித்து அவர்களுடைய கள்ள உபதேசங்களை விட்டு அவர்களை விலக்கியது. உபத்திரவத்திலே சகித்து கொண்டு போனது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டது. நிக்கோலாய் மதஸ்தரின் கள்ள உபதேசத்தை வெறுக்கிறது. இவைகளெல்லாம் அறிவேன் என்கிறார். ஆனாலும் ஆதி அன்பை விட்டுவிட்டாய் என்று சொல்லுகிறார். அதாவது அதனுடைய காரியங்கள், புரோகிராம்ஸ், மினிஸ்ட்ரி, ஊழியங்கள் அநேகமாக இருந்தது. அது ஒரு புரோகிராம் ஓரியன்டட் சர்ச்சஸாக, நிகழ்ச்சி நிரல்களை அதிகமாக நடத்துகின்ற ஒரு சபையாக இருந்தது. ஊழிய திட்டங்களும் நிகழ்ச்சி நிரல்களும் அதிகமாக இருந்தது. ஆனாலும் வழக்கத்தின்படி செய்கிற காரியமாக அவைகளெல்லாம் ஆகி போய்விட்டது. தவிர என் அன்பின் நிமித்தமாக, அதாவது என்னோடு நேரம் செலவு பண்ணுவதை காட்டிலும் நீ வெளியே என் நாமத்தின் நிமித்தமாக செய்கிறேன் என்று என்னை விட்டுவிட்டு, என்னை நேசிப்பதை விட்டுவிட்டு, அந்த நேசம் என்பது ஏதோ ஒரு ரொட்டீன் ஒர்க்காக போய்விட்டது என்று அவர் அதை குறை சொல்கிறார். யூ ஆர் அ ப்ரோக்ராம் ஓரியன்டட் சர்ச், நாட் அ ரிசல்ட் ஓரியன்டட் என்று சொல்கிறார். இன்றும் கூட அநேக சபைகள் அப்படித்தான் இருக்கிறது. அதில் நிமித்தமாக நீ மனம் திரும்ப என்று அவர்களை கட்டளையிட்டார். எபேசு அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்தில் வசனம் 8 கூட பவுல் சபைக்கு எழுதுகிற போது சொல்கிறார், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதுடன் ஊழியம் செய்யுங்கள். அவரை திருப்திப்படுத்த, இவரை திருப்திப்படுத்த, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லாதீங்கள், கர்த்தருக்கென்று நல் மனச்சாட்சி ஊழியம் செய்யுங்கள். ஒரு எச்சரிப்பையும் பவுல் அந்த சபையை கொடுக்கிறார். ஆனால் சிமிர்னா சபைக்கு கொடுத்த செய்தி, உண்மையிலே 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்திகளிலே சிமிர்னா சபைக்கு கொடுத்த செய்தி தான் மிகவும் சுருக்கமானது. 4 வசனம்தான். ஆனால் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. 4 வசனங்கள் தான், ஆனால் மிக முக்கியமானது. உண்மையிலே பிரபலமாகாத, சிறிய, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட கூட்டமாகிய இந்த சபைக்கு ஒரு அந்தஸ்து இல்லாத கீழ்மட்ட நிலைமையில் உள்ள மக்கள் வாழக்கூடிய இந்த சபைக்கு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. யாரும் அந்த பட்டணத்தில் உள்ள சபையை ஒரு சபையாக பொருட்டாக எண்ணவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த சபைக்கு ஒரு கடிதம் வந்தது. உண்மையிலே அந்த சபையில் உள்ளவர்கள் அந்த கடிதத்தை பெற்றபோது அவர்களுடைய மன நிலைமை எப்படியாக இருந்திருக்கும்? கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது, அவர்கள் உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அந்த கடிதம், அந்த கடிதத்தில் கிறிஸ்து கூறிய அந்த செய்தி, அவர் கூறிய அந்த ஆலோசனை அந்த சபையை இன்று வரைக்கும் உயிருடனே வைத்திருந்தது. இன்று வரைக்கும் அதை உயிருடனே வைத்திருக்கிறது.
இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற போது பிசாசினிடத்தில் சொன்னான், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்த செய்தியாக அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதனால அந்த சபை இன்றும் உயிரோடு இருந்தது. ரோமர் 10:17 நாம் வசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினாலே, கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய செய்தியை கேள்விப்படுவதன் மூலமாக என் விசுவாசம் வளரும். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதற்கு உதாரணமாக அந்த சபை இன்றுமாக எழும்பி வந்து நின்றது. இந்த சபைக்கு கிறிஸ்து கூறின செய்திகளை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற போது சொல்கிறார், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இதில் முதலாவது சொல்லுகிறது, முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். உண்மையிலே இந்த முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்கக்கூடிய இந்த பதம் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தியது. உதாரணத்துக்கு ஏசாயா 41வது அத்தியாயத்தில் 4வது வசனம், 44வது அத்தியாயத்தில் 6வது வசனம், 48வது அத்தியாயத்தில் 12வது வசனம், இவைகளெல்லாம் வாசித்தாலும் முந்தினவரும் பிந்தினவரும் நானே, நானே முந்தினவராய் இருக்கிறேன், நானே பிந்தினவராய் இருக்கிறேன் என்று தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 3வது அத்தியாயம் 14 மோசே அவரை கொடுத்து உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அதாவது எனக்கு ஒரு காலங்கள் உருவாவதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன், காலங்களுக்கு பின்னதாகவும் நான் இருக்கிறேன். நான் நிச்சயத்துக்கும் உரிய தேவன். நேற்று இன்று நாளை என்பதெல்லாம் மனிதர்கள் உங்களுக்கு தான், எனக்கு அப்படி கிடையாது. நான் நேற்றும் இருக்கிறேன், இன்றும் இருக்கிறேன், நாளையும் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அதாவது நான் நித்தியத்துக்கும் உரியவர் என்று சொல்லுகிறார். உதாரணத்துக்கு ஏசாயா 9:6 கிறிஸ்து பிறப்பை குறித்து வாக்குத்தத்தம் வருகிற போது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லுகிற போது அவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கிறார்கள். ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு. அதில் வருகிற ஒரு பட்டம் தான் நித்திய பிதா என்று அவர் அழைக்கப்படுவார் என்று சொல்கிறார். நான் நித்தியத்துக்கு உரியவன் என்று சொல்கிறார். ஸோ அழிவுக்கோ மரணத்துக்கோ இல்லை. நீ இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களுக்கும், முக்கியமாக ரோம கடவுர்களுக்கு, அவனுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. நான் அவனுக்கு முன்னாடியே இருக்கிறேன், அவனுக்கு பின்னாடியும் இருக்கிறேன். நான் நித்தியத்துக்கு உரிய ஒரு தேவன். அந்த சராசரங்களை உருவாக்கினேன், மனிதனை உருவாக்கினவனே நானே. மனிதனுடைய வருங்காலத்திலும் என் அதிகாரம் உண்டு. உன் வருங்காலத்திலும் நித்தியத்தின் மேலும் நான் அதிகாரம் உடைய தேவனாய் இருக்கிறேன் என்கிறார். நானே முந்தினவர், நானே பிந்தினவர் என்றும் சொல்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறார், நான் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். எல்லா மனிதர்களை பொறுத்தும் மரணம் ஒரு முடிவு. ஆனால் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது மரணம் முடிவல்ல, அது அடுத்த அத்தியாயத்தினுடைய தொடக்கம்தான். ஆனா அந்த அடுத்த அத்தியாயத்திலே நாம் என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாழுகிற இந்த காலத்தில் நாம் சரி செய்து கொள்ளாவிட்டால் அங்கே போய் நாம் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம், தாயின் வயிற்றிலே கருவாக நாம் உருவாகிற போதே கைகளும் கால்களும் கண்களும் காதுகளும் மூக்கும் எல்லா அவயவங்களும் உருவாகிவிட்டது. ஆனால் எதையும் நாம் உபயோகப்படுத்தவில்லை. ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே அவைகளில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் ஜீவனின் கடைசி வரைக்கு குறைபாடு உள்ள ஒருவனாகத்தான் போகிறோம். அது பூரணமாக அங்கே தயாரானது வெளியே வந்தால் இந்த வாழ்க்கையில நமக்கு அவைகள் பயன்படுகிறது. அப்படியாக இந்த மரணத்திற்கு அடுத்து உள்ள அடுத்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை இப்பொழுது ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் சொல்கிறார், இதை நான் மரித்தேன், ஆனால் நான் பிழைத்து இருக்கிறேன், மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்று கதையாக சொல்லுகிறவன் அல்ல நான். நான் மரித்தேன், பிழைத்தும் இருக்கிறேன். இதற்கு ஆதாரமாக அடையாளமாக நிற்கிறவன் நான். அதனாலே மரணத்தை கண்டு பயப்படாது. நீயும் இந்த மரணத்தை கடந்து நித்தியத்திற்குள் என்னோடு நிலைத்திருப்பதற்காக கடந்து வருவாய். நான் அங்கே உன்னை வழிநடத்த இருக்கிறேன், மரித்தும் பிழைத்தவருமாய் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்றால் இந்த பதம் அவர்களுக்கு கொஞ்சம் நன்றாகவே புரியும்.
என்றால் அவர்கள் இருந்த பட்டணம் அநேக முறை மறித்து மீண்டும் மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு வந்ததுதான். ஒன்றும் இல்லாமல் போய் திரும்ப எடுத்து கட்டப்பட்ட இடம்தான். அதனால அவர்களுக்கு மறித்தும் பிழைத்திருக்கிறேன் என்பது அவர்களுக்கு டக்கென்று அவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு காரியம். அடுத்தபடியாக அவர்கள் கண்ட காரியங்கள் என்ன, நிறைவான காரியங்கள் என்ன? பிளஸ் பாயிண்ட் 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ நோ, உனக்கு சுத்தி என்னென்ன நடக்குதுங்கிறாலும் எனக்கு நல்லாவே தெரியும். உன் கிரியைகளை அறிவேன் என்கிறார். முதலாவது நன்றாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனால் விசுவாசம் நாம் நம்பப்படுகிறதுன்னு உறுதியாக, காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அவளுடைய நம்பிக்கை கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து நித்தியத்திலே அவரோடு ஆளுகை செய்யும்படியாக செல்வோம். அந்த நம்பிக்கையை திடமாக விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தை கிரியையிலே அன்பின் மூலமாக கிரியையாக காண்பித்தார்கள். இயேசு அவர்களுக்கு சொன்னதுதான், உன் கிரியையை நான் அறிவேன். அது மாத்திரமல்ல, அவர் அறிந்திருக்கிறார், உன் உபத்திரவத்தையும் நான் அறிவேன், உனக்கு பாடுகள் உண்டு, அதையும் நான் அறிவேன் என்று சொல்கிறார். இந்த ஒரு காரியம் சபைகளிலே மிக முக்கியமாக போதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். கிறிஸ்தவனாக இருப்பது நிமித்தம் உபத்திரவங்களுக்குள் கடந்து செல்ல நேரிடும், கண்டிப்பாக வரும். அவர்கள் அதற்கு தயாராக ஆயத்தமாக்க வேண்டியது சபையின் பொறுப்பு. பாடுகள் தான் சபையை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பின்மாற்றம் அடையாமல் காத்து ஜீவனுடன் இருக்க உதவும். பாடு அனுபவிக்காத பரிசுத்தவான் என்று ஒருவனும் இல்லை, இன்க்ளூடிங் இயேசு கிறிஸ்துவுமே. பாடுகளினாலே தேவன் அவரை பூரணப்படுத்தினார் என்றுதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் பாடுகளை அனுபவித்தனாலே பாடுகளுக்குள் கடந்து செல்லுகிற நம்மை காத்து ஆதரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இயேசுவும் அதைத்தான் சொன்னார். லூக்கா 14:27 தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். எனக்கு சீசனாய் இருக்க வேண்டும் என்றால் உனக்கென்று ஒரு சிலுவை இருக்கும், அதனை சுமந்து கொண்டுதான் வரவேண்டி இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவன் என்றால் அவனுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. மலைப்பிரசங்கத்திலே தெளிவாக சொன்னார், என் நாமத்தினத்தும் ஜனங்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிற போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்றார். பாடுகள் தான் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பதற்கு நமக்கு ஆதாரம், ஒரு அடையாளம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் அனுபவிக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாகமாகவே இருக்கிறது. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற தரித்திரத்தை, நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனாலும் உனக்கு இருக்கிற தரித்திரம், பரலோகத்திலே தேவனுடைய பார்வையிலே பரலோகத்தில் அவன் ஐஸ்வர்யவான், ஆனா பூமியிலே அவன் தரித்திரன். காரணம், சிமிர்னாவில் உள்ள சபை ஆரம்பத்திலிருந்து பலவித உபத்திரங்கள் கடந்து சென்றது. அவன் கிறிஸ்தவனாக இருப்பது நிமித்தமாக அவனுடைய வேலையை இழந்து, தொழில்களை இழந்து, அனுதினமும் கூலி வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு, சமூகத்தினால புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர்கள் சென்றதினாலே பொருளாதார நிலைமையிலே அவர்கள் அன்றாடம் அனுதினம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாகத்தான் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. உன் தரித்திரத்தை அறிவேன், ஆனால் பூமியிலே நீ தரித்திரன், ஆனால் பரலோகத்திலே நீயோ ஐஸ்வர்யவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 12 அத்தியாயத்திலே 15 to 21 வசனங்கள் படித்தால் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தால் அது அவனுக்கு முக்கியமல்ல. ஒரு மனிதனுக்கு வயலிலே விளைந்தது, நன்றாக விளைந்தது, குடங்களை எல்லாம் இடித்து விட்டுட்டு பெருசாக எடுத்து கட்டினான். சொன்னான், அநேக நாட்களுக்கு உனக்கு தேவையானதை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ உண்டு சந்தோஷப்பட்டு கழிவுறு என்று சொன்னான்.
ஆண்டவர் வார்த்தை சொன்னார், முட்டாளே, இன்று ராத்திரி நீ இறந்து போனால் நீ சேர்த்தவையில் யாருக்கும் பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவன், ஆனால் பரலோகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இவன் மதியற்ற ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறார். அதே இதிலேயே ஒரு வாலிபன் அவரை நோக்கி ஓடி வருகிறான். ஐயா, எனக்கு நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவனை கருத்து அவர் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்திலே எண்ணத்தை பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். லூக்கா 12:15 வசனம், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் என்று அந்த மனிதனை குறித்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தான் பிற்பாடு சொல்கிறார், எதை புசிப்போம் எதை குடிப்போம் என்று சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி 29வது வசனத்திலிருந்து, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகளுக்கு உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனவே உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. பரலோகத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். இங்கே சேர்த்தா தான் அந்த பேங்க் பேலன்ஸ்ல போய் சேரும், அங்க போய் சேர்க்க முடியாது. பரலோகம் போனதுக்கு அப்புறம் நான் ஐஸ்வர்யவானாக பொருள் சேர்க்கிறேன்னு சேர்க்க முடியாது. அங்க ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்றால் பூமியில் உள்ள இந்த காலத்திலே சேர்த்து வைத்தால். அதை குறித்து ஆரம்பத்திலே அவர் உதாரணமாக சொல்லி இருக்கிறார், நீ பரலோகத்திலே ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய் என்று. அதே போல ஒரு வாலிபன் அவரை நோக்கி தேடி வந்தார். நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். மத்தேயு 19வது அத்தியாயத்திலே பார்க்கலாம். நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர் சொன்னார், நித்திய ஜீவனில் பிரவேசிக்க கற்பனைகளை கைக்கொள். அவன் கேட்டான், எதையெல்லாம்? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சாட்சி சொல்லாதே, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னமும் என்னிடத்தில் குறைவு என்ன? அவனுக்கு தெரியுது இதெல்லாம் செஞ்சாலும் கூட போவோம்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ சம்திங் குறை இருக்குது. அப்போது இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆனால் ஆசை அதிகமாக இருந்தாலும் துக்கமடைய அவனாக திரும்பி போய்விட்டான். பரலோகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார், பூமியிலே நீ தரித்திரன் ஆனால் நீ ஐஸ்வர்யவான், அதை நான் அறிவேன் என்று சொல்கிறார் சிந்தனா சபையை குறித்து. மூன்றாவதாக அவர்களுக்கு வந்த உபத்திரவம், யூதராய் இராமல் சாத்தானின் கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய தூஷணம், உனக்கு விரோதமாக நடைபெறக்கூடிய தூஷணத்தை நான் அறிவேன் என்கிறார். யூதர்கள் விசேஷமாக அலெக்சாண்டர் காலத்திலிருந்து ஒரு விசேஷ சலுகைகளை அவரிடத்தில் பெற்றவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்குரிய சலுகைகளை பெற்றவர்களாக, அந்த ரிலிஜியஸ் டாக்ஸ் என்பதிலிருந்து ஒரு விலக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். ரோம அரசாங்கத்திடமும் பிற மதஸ்தர்களோடு கலவாமல் தங்கள் மதத்தை ஆராதிக்க அனுமதி பெற்றவர்களாக இருந்தார்கள். இதனாலே பல நேரங்களிலே சீசர் இஸ் லார்ட் என்று சொல்வதிலிருந்து அவர்கள் தங்களை விலக்கி காத்துக்கொள்ள முடிந்தது. என்றால் யாவே ஒரே தேவனே நாங்கள் வணங்குகிறோம், வேற யாரையும் வணங்குவதில்லை, நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய மத கோட்பாடு இப்படி என்பதற்கு ரோம அரசாங்கத்திலிருந்து சலுகையும் கிடைத்திருந்தது. ஆனால் சில நேரம் அதை மீறியும் உபத்திரவங்களும் வந்தது. ஆனால் அந்த சலுகையை அவர்கள் அனுபவித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இதிலிருந்து விலக்கு பெறுவதற்கு கிறிஸ்தவர்களும் இந்த விலக்கு பெறுவதை அவர்கள் சகிக்க முடியவில்லை, அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவும் இல்லை. நீ இந்த விலக்குக்கு உள்ளாக வர வேண்டும் என்றால் நீயும் விருத்த சேதனம் பெற்று நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து எங்கள் ஜெப ஆலயத்திற்கு வந்து எங்கள் ரவி சொல்வதை கேட்டு நீ அவருக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களோ அதை செய்ய மறுத்ததினாலே
கிறிஸ்தவர்கள் புறக்கணித்து தள்ளினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெறுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாக பொய் வதந்திகளையும் தூஷணங்களையும் மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதில் மிக முக்கியமான காரியத்தை செய்தார்கள். அவர்களுடைய திருவிருந்து, கிறிஸ்தவருடைய திருவிருந்து, கிறிஸ்தவ ஐக்கியம், அவர்கள் தங்களை மதஸ்தர் என்று சொல்லாமல் கிறிஸ்துவின் மார்க்கத்தார் என்று சொல்வதையும் அவர்கள் திரித்து கூறினார்கள். இயேசுவே ராஜா என்று சொல்வதையும் குறித்து தவறான கருத்துக்களை மக்கள் மனதிலே பரப்பினார்கள். உதாரணமாக, திருவிருந்திலே அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிப்பதனால இவர்கள் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய சரீரத்தையும் அவனுடைய ரத்தத்தையும் குடிக்கிற நரமாமிச பட்சணிகள், மனிதனை கொன்று தின்கிறவர்கள் இவர்கள் என்று ஒரு கருத்தை, தவறான ஒரு கருத்தை மக்கள் மனதிலே பரப்பினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஐக்கியத்திலே ஒருவருக்கொருவர் சகோதரர் சகோதரிகள் என்று அழைப்பதினாலே, கிறிஸ்தவனாக ஒருவன் மாறியதனாலே குடும்பத்தில் உள்ள பிரிவுகள் வரும். ஒத்துக்கொண்டவன் ஒத்துக்கொள்ளாதவனுக்கு பிரிவு வரும். குடும்பத்திலேயே விட்டு அவன் பிரிந்து போக வேண்டியதா இருக்கும். ஆனால் இங்கே உள்ளவனை சகோதரன் சகோதரன் அழைப்பதனால இவங்களை ஒரு குடும்ப உறவுகளை உடைத்து விட்டு புதுமையான ஒரு தவறான ஒரு கலாச்சார உறவுக்குள்ளே போகிறவர்கள் இவர்கள் என்று அதை குறித்தும் ஒரு காரியத்தை கூறினார்கள். மற்றபடியாக அவர்கள் தங்களை கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொன்னார்களே, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. இது உண்மையும்தான். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இட்ஸ் நாட் அ ரிலிஜியன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். அப்படிங்கிற போது அவங்கள எத்திஸ்ட், கடவுள் கொள்கை இல்லாதவர்கள், தேவன் அற்றவர்கள், இவர்கள் தேவனை வணங்காதவர்கள், தேவ தூஷணம் சொல்லுகிறவர்கள் என்று கருத்துக்களை சொன்னார்கள். இயேசுவே ராஜா என்பதனாலே தேசத்துக்கு விரோதமானவர்கள். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட போது கூட அவருக்கு விரோதமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் முக்கியமானது இதுதான். இவன் தன்னை ராஜா என்று சொல்லுகிறான் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இயேசுவை ராஜா என்று சொல்வதனாலே அவருக்கு விரோதமாக தேச விரோதிகள் என்கிற ஒரு கருத்தையும் பரப்பினார்கள். மிக முக்கியமாக அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக யூதர்கள் யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்தே இவர்கள் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாகவே எழுந்து நின்று வந்தார்கள். அதையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அதாவது இதுதான் இருக்குன்னு நினைச்சுக்காத, இன்னமும் உனக்கு பாடுகள் வரப்போகுது, அதுக்கு நீ கொஞ்சம் ஆயத்தமாகவே இருந்து கொள் என்று சொல்லி ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து வசனம் 10 வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. ரோம ராஜ்யத்தின் மூலமாக மிகப்பெரிய பாடுகள் உங்களுக்கு வர இருக்கிறது, அதை குறித்து முன்னதாகவே எச்சரிக்கிறார். பிசாசு உங்களை சோதிப்பான் என்கிறார். உபத்திரவத்தின் மூலமாக உங்களை சோதிப்பான் என்று சொல்கிறார். சிறையிலே போடுவான், உங்களை துன்புறுத்தி பார்ப்பான், நீங்கள் விடுகிறீர்களா இல்லையா என்று உங்களை சோதித்து பார்ப்பான் என்று அவர் சொல்லுகிறார். பேதுரும் சபைக்கு எழுதுகிற போது அவர் ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறார். 1 பேதுருவிலே 1வது அத்தியாயத்திலே 5வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பேதுரு எழுதுகிறார், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும்.
பரீட்சிக்கப்படும். இங்கேயும் சொல்லுகிறார், பிசாசு உங்களை பரீட்சிப்பான், உங்களை சோதிப்பான், சிறையிலே போடுவான், துன்பப்படுத்துவான் என்று சொல்லுகிறார். முன்னதாகவே அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதே போலவே யோவான் 15வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த போதும் சபைக்கு அவர் செய்திகளை கொடுக்கிற போதும் அவர் இந்த காரியங்கள் குறித்து முன்னதாகவே எச்சரித்துக் கொண்டே வந்தார். யோவான் 15வது அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம், 18 21 வசனங்கள் வரைக்கும். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானியிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டு சொன்னால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். என் பேராலே உங்களெல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க. 16வது அத்தியாயத்திலே 1 முதல் 4 வசனங்கள். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளுக்கு உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினாலே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளுக்குள் சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கடந்து போகக்கூடிய பாடுகள் வரும், அதற்குள்ளே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். 17வது அத்தியாயத்தில் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் பண்ணுகிறது பிதாவிடத்தில் அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசியாக அவர் சிலுவைக்கு போகும்போது பிதாவை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதில் நமக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்திலே ஒரு பகுதி இது. 17வது அத்தியாயம் 12வது வசனத்திலே, நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையிலே அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களே காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையிலே இவைகளே சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இது விசேஷமா சொல்லுகிறார். என்னை ஏற்றுக்கொண்டவன அவனை பூமியை விட்டு எடுத்துடும் நான் கேட்டுக்கொள்ளல, தீமையிலிருந்து அவனை காற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் ஜெபத்திலே பரமண்டலங்கள் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுத்துவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், சோதனைக்கு விலக்கி தீமையில் எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் என்று ஒரு வரியை நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார். சோதனைகளுக்குள்ளாக சென்றால் நான் விழுந்து விடுவேன், விழுந்தால் நான் தீங்கு என் மேல் வந்துவிடும், அதிலிருந்து விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் சொல்லுகிறோம், ஆனால் அர்த்தம் புரியாமல் சொல்லுகிறோம். இனி அர்த்தம் புரிந்து அதை சொல்லணும். பாடுகள் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பவுல் சொல்ல, பாடுகளோ உபத்திரமோ கஷ்டமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொன்னார். அப்படியாக உபத்திரவங்கள் வரும் உங்களுக்கு, ஆனாலும் சாட்சிகளாயிரும். சபைக்கு எழுதுகிற போது, ரோமருக்கு சபைக்கு எழுதுகிற போது பவுல் இப்படியாக எழுதுகிறார். ரோமர் 8வது அத்தியாயத்திலே 18வது வசனம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த பாடுகள் நமக்கு பிற்காலத்தில் வெளிப்படக்கூடிய மகிமைக்கு முன் ஒப்பிட்டு பார்த்தால் அது
அதோடு ஒப்பிட்டு பார்க்கத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியருக்கு எழுதுகிற போது பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து அங்கே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதல்களின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். உபத்திரவங்கள் வருகிறது, ஆனாலும் அந்த உபத்திரவங்களாக எங்களை காத்து வழிநடத்தி கொண்டு போகிறார் என்று சொன்னார். அதிலே 10வது வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்த்தால் நன்றாக இருக்கும். 9:10 சொல்கிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவர்கள் அனுபவத்தை சொல்ல, உபத்திரவங்கள் பாடுகளுக்குள்ளாக செல்கிற போது கிறிஸ்துவனுடைய கரம் ஆறுதல் எங்களுக்கு இருந்து ஒரு அளவுக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படாதபடி கஷ்டப்படாதபடி எங்களை காத்து கொண்டு போய் என்று சொல்லுகிறார். அதிலும் விசேஷமாக சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்றார். இந்த 10 நாள் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்களும் விளக்கங்களும் உண்டு. 10 நாள் என்றால் அவர்களுடைய அந்த கால வட்டாரத்தின்படி கொஞ்ச நாளைக்கு, அதாவது கஷ்டத்துக்குள்ள இருக்கிற போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறது போல 10 நாள் தான் பொறுத்துக்கோ, அது வரைக்கும் தாங்க, அது கொஞ்ச காலம் என்கிற அறிவு. நம்மளுடைய ஆயுளை கணக்கு பண்ணி பார்த்தால் எத்தனை வருடம் இருந்தோம், அதில் எவ்வளவு வருடம் நாம் பாடுகளை அனுபவித்தோம் என்று பார்த்தால் கொஞ்ச காலம்தான் இருக்கும். கொஞ்ச காலம்தான், அதுக்கு மேல நீ பாடு அனுபவிக்க மாட்ட. ஆனா அந்த கொஞ்ச காலத்துல விட்டுறாம நிலைச்சு நெல்லு என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5வது அத்தியாயத்திலே கூட பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 10வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமீன். சரி, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறேன், ஆனா அந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் தேவன். பாடு அனுபவிக்கிற காலத்திலே அவர் நம்மோடு உடனே இருப்பார். நன்றாகவே தெரியும். பவுலை குறித்து சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. நீர் யார் என்று, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. சபை துன்பப்படுத்துகிற போது என் சபை துன்பப்படுகிறது என்று அல்ல, நானும் அந்த துன்பத்தை அவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறேன், நீ என்னைத்தான் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். கொஞ்ச காலம் தான் இருக்கும் சபையர். சங்கீதங்களில் கூட சொல்லப்படுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தராவைகளை எல்லாவற்றின் நின்றும் அவர்களை விடுவிப்பார். பாடுகளுக்குள் கடந்து செல்கிற போது கர்த்தாவை என்னை காத்துக்கொள்ளும், பலந்தாரும், இதை தாண்டி இதை மேற்கொண்டவனாக வெளியே வர எனக்கு பலந்தாரும் என்று அவரை நோக்கி கேட்போம். அந்த பலனை கொடுத்து நம்மளை வழிநடத்தி கொண்டு செல்வார் அவர். அடுத்ததாக இன்னொரு காரியமும் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 10 நாள் என்பதற்கு என்ன அடையாளமாக இருக்கும் என்று. நீரோ மன்னனுக்கு பின் வந்த 10 ரோம சக்கரவர்த்திகளும் சபையை எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட அது ஒரு 200 வருடங்களுக்கு இந்த உபத்திரவங்களுக்குள்ளாக சபை கடந்து சென்றது. கான்ஸ்டாண்டின் என்கிற ஒரு சக்கரவர்த்தி வரும் வரை நீரோவிலிருந்து 10 சக்கரவர்த்திகள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகத்தான் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் கான்ஸ்டாண்டின் வந்த பிற்பாடு ரோமர்கள் மூலமாக உபத்திரவம் நின்று போய்விட்டது. கொஞ்ச நாள் தான் வரும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த 200 வருடங்களும் சபை உபத்திரவத்தை சகித்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த சபைக்கு சொல்லுகிறார் 10 நாட்கள் பாடுபடுவீர்கள்,
ஆகிலும் மரண பரியந்தம் நீ எனக்கு உண்மையாயிரு என்று சொல்லுகிறார். இதை கேட்பதற்கு அவருக்கு ஒரு ரைட் உண்டு. ஏனென்றால் அவர் நமக்காக சிலுவையில் மரித்தவர், எனக்காக அவர் மரித்தவர். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். வேதத்தை குறித்து ஒரு காரியம் பொதுவாக எல்லாரும் சொல்வார்கள். ஒரு முறை பிறந்தவன் இருமுறை மரிக்க வேண்டும், இருமுறை பிறந்தவன் ஒரு முறை மரித்தால் போதும். ஒரே ஒரு முறை தாய் தகப்பன் வயிற்றில பிறந்த ஒருவன் மாம்ச பிரகாரமாக இப்பொழுதும் மரிக்க வேண்டும். நியாய தீர்ப்புக்கு பின்பு இரண்டாம் மரணத்திற்குள்ளதாகவும் கடந்து செல்ல வேண்டும். 2 முறை அவன் சாக வேண்டும். ஆனால் தாய் தகப்பன் வயிற்றில பிறந்த ஒருவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்பட்டவனாக கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவனாக இருந்தால் மாம்ச பிரகாரமான ஒரு மரணம்தான். அதற்கு பிற்பாடு இரண்டாம் மரணத்திற்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணத்திற்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை. இதிலே கூட அவர் சபைக்கு ஆசீர்வாதமாக நான் கொடுக்கக்கூடிய இது என்ன என்று சொல்லுகிறார். 2வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே ஆவியானவர் சபையில் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தலில் நாம் படிக்கலாம் அந்த இரண்டாம் மரணம் என்ன என்றது தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் சங்கீதம் 116:15 ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 116 வசனம் 15 நாம் பார்த்தோம் என்றால் அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. யார் பார்வைக்கு? தேவனுடைய பார்வைக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அருமையானது. ஆங்கில வேதாந்தத்தில் இட்ஸ் ப்ரீசியஸ் என்று வருகிறது. மராட்டி வேதத்தில் இது அமோல், விலைமதிப்பற்றது என்று சொல்லுகிறது. நம்முடைய மரணம் தேவனுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டுமா? நாமே அதுக்கு பயப்படணும். எப்படியும் மரித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாமவே ஆதாம் தானாகவே மேலே ஏற்றுக்கொண்டது. இது இந்த மரணத்துக்குள்ள போகத்தான் வேணும். ஆனா இதற்கு அடுத்து நாம் மரிக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கடைசி காலத்தின் முடிவு எப்படி வரும் என்று சீசர்கள் கேட்டார்கள். மத்தேயு 24வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து சொன்னார். சொல்லுகிற போது அவர் இதைத்தான் சொல்லுகிறார். அவர் யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதம் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம் எழுதும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தை நிமித்து நீங்கள் சகல ஜனங்களாகவும் பகைப்படுவீர்கள். அப்போது அநேகர் இடரலடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு சேர்ந்து அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரம மீதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அவர் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார். மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரணம் வந்தாலும் சரி உண்மையாயிரு, எனக்கு உண்மையாயிரு. இந்த மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என் கையிலே உண்டு. யோவான் 10:10 சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறவர். பரிபூரணமான ஆசீர்வாதத்தோடு இன்று நாம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் முதற்கனியைத்தான் பெற்று இருக்கிறோம். ஒரு டோக்கன் தான் வாங்கி இருக்கிறோம், இன்னும் முழுமையாக கையில வாங்கல. டோக்கன் தான் வாங்கியிருக்கிறோம். இன்னொரு பாஷையில சொல்லணும்னா என்கேஜ்மெண்ட் தான் இருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நானும் சொந்தம் கொண்டாட போகவில்லை. ஒரு டோக்கன் தான் வாங்கியிருக்கோம். அதிலே நம்பிக்கையாக காத்திருக்கின்றோம். மரண பரியந்தம் உண்மையாக. உண்மையிலே அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு பிஷப், பாலிகார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஷப், யோவானுடைய சீசனாக, இயேசுவின் சீசன் யோவானுடைய சீசனாக இருந்தவர். இந்த சிமிர்னா சபையினுடைய ஒரு பிஷப்பாக, இந்த சபையினுடைய கண்காணியாக இருந்து அந்த சபையை வளர்த்து வந்தவர். 158வது வருடத்திலே இந்த சபைக்கு செய்து வருகிற போது கிட்டத்தட்ட 9500 இருக்கும் இயேசுவுக்கு பின். இயேசுவுக்கு பின் 158வது வருடத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. பாலிகார்ப் என்கிற அந்த சபையினுடைய பிஷப்பை அழைத்து கொண்டு வந்து
அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பொழுது அவருக்கு வயது 86, வயது முதிர்ந்த ஒருவர். அவரை பார்த்து சிப்பாய்கள் சொல்லுகிறாள், ஏன் நீ உயிரை விடணும், சீசர் இஸ் லார்ட், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன், நீ போய் ஏன் கஷ்டப்படுறேன்னு. இல்லைங்க முடியாது அப்படின்னு. விசாரிக்கிறவர் கடைசி சொல்லுகிறார், இல்லை நான் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இவனை கம்பத்தில் கட்டி தீய வச்சு கொளுத்து அப்படிங்கிறாங்க. நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்போங்கிறார். ஒரு வார்த்தை சொன்னார், 86 வருடங்களாக நான் என் எஜமானனை சேவித்தேன், அவர் ஒருபோதும் என்னை கைவிட்டதில்லை, நான் அவரை எப்படி மறுதளிப்பேன் என் ராஜாவை என்று சொல்லி சொன்னார். கம்பத்தில் கட்டி அவர் கரத்தை ஆணியடிக்க போனபோது சொன்னார், இல்லையப்பா, இந்த நெருப்புக்குள் செல்ல எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் இதற்குள்ள நிற்பதற்கும் பலன் கொடுப்பார், அதனால என்னை ஆணியெல்லாம் அடிக்கலாம் வேண்டாம், நான் ஓடியெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், வேணும்னா கயிறை வச்சு கட்டிக்கோ என்று சொன்னார். ஒரு சாட்சியாக, இரத்த சாட்சியாக அந்த பட்டணத்தில் மரித்தார் அவர். ஆனா அதனுடைய பலன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இந்த மரணத்தை நீ என் நிமித்தமாக கடந்து சென்றால் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே யாக்கோபு சபைக்கு சொல்லுகிற போது, யாக்கோபு நிருபம் 1வது அத்தியாயத்திலே 12வது வசனத்தில் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த ஜீவ கிரீடத்தை குறித்தும் 2ஆம் மரணத்தை குறித்தும் நமக்கு வெளிப்படுத்தல் அத்தியாயத்திலே 20வது அத்தியாயத்திலே தெளிவாக வருகிறது. 1ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான். வெளிப்படுத்தல் 20 6வது வசனம். 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். 1000 வருடங்களுக்கு பின்பு பிசாசு வெளிப்படுத்தப்பட்டு அவன் ஜனங்களை வஞ்சித்து ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அவர்களையும் தேவன் அளித்ததற்கு பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பிலே மரித்தோராகிய அனைவரும் அவருக்கு முன் நிற்பார்கள். அவர்களுக்கு கிரியையின்படியாக அவர்கள் தண்டனை அடைந்த பிற்பாடு மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். இதுதான் கடைசியாக இருக்கக்கூடியது. ஆனால் அந்த 2ஆம் மரணத்திற்குள்ளாக செல்லுகிறவன் நித்திய காலமாக இரவும் பகலும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவன் வேதனை அனுபவித்து வாதிக்கப்பட்டு போவான். இந்த மரணத்திற்குள் போகாதபடி, தேவனுடைய பார்வையெல்லாம் இந்த மரணத்திற்குள் நாம் போகாதபடி இருக்கத்தான். ஆனால் அதற்குள் போகாதபடி இருக்க வேண்டும் என்றால் 1ஆம் உயிர்த்தெழுதலிலே நாம் எழுந்து செல்ல வேண்டும். 1ஆம் உயிர்த்தெழுதலிலே யார் செல்வார்கள்? அத்தியாயம் 20 4வது வசனம் சொல்கிறது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்க முடியவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே 1ஆம் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. பாடுகள் உண்டு. பாடுகளுக்கு உள்ளாக கடந்து செல்லுகிற போது கர்த்தர் நம்மோடு உடன் இருப்பார். பாடுகளுக்கு கடந்து செல்ல நம்மளை கைவிட்டு விட்டு நீ கஷ்டப்பட்டு நான் எங்கேயோ தூரத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தேவன் அல்ல. மனிதர்கள் பார்வையில் முட்டாள்தனமாக தோன்றலாம். ஆனாலும் அதுதான் நான் அவர் எவ்வளவாக நேசிக்கிறேன் என்பதற்கு, நான் எவ்வளவு திடமாக நிற்பேன் என்பதற்கு உலகத்தாரின் முன் ஒரு சாட்சியாக இருக்கும். சிமிர்னா சபை உத்தரவுக்குள் கடந்து சென்றது. ஆனால் இன்றும் அந்த சபை இருக்கிறது. இன்றும் அங்கே சபை இருக்கிறது. நாமும் அப்படித்தான். நம்மை கொஞ்சம் பார்ப்போம். பாடுகள் வந்த உடனே பின்வாங்கி ஓடி விடுகிறோமா? காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கிறோமா? இல்லை கிறிஸ்தவன் என்பதனாலே பாடு அனுபவித்தாலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கடந்து போகிறோமா? பாடுகள் அனுபவிப்பது கொஞ்சம் கஷ்டமாக துக்கமாகத்தான் இருக்கும். ஆனாலும் கிறிஸ்தவன் என்ற நாமத்தின் நிமித்தம் பாடு அனுபவிப்பது நமக்கு மேன்மையே.
பாடுகள் இல்லாத பரிசுத்தவான் ஒருவனும் கிடையாது. பாடுகள் தான் நம்மை தேவனண்டை இன்னும் நெருங்கி கிட்டி சேர்க்கும், அவரை நம்மிடத்துல நெருக்கி கொண்டு வரும். சிமிர்னா சபைக்கு சின்ன செய்திதான், ஆனாலும் அந்த சபையிலே அவர் ஒரு குறையும் காணவில்லை. முடிவு வரைந்தும் நிலைத்திரு, முடிவு வரைந்தும் நிலைத்திரு என்று சொன்னார். கிட்டத்தட்ட இந்த சிமிர்னா சபையினுடைய சூழ்நிலையிலே இன்று உலகிலே பல பகுதிகளிலே சபைகள் கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு விசேஷமாக துன்பப்படுத்துகிறவர்களுடைய செய்திகள் வரக்கூடிய நம்முடைய செய்திகளில் துன்பப்படுகிறவர்களுடைய சபைகள் குறித்த செய்திகள் வருகிறது. இந்தியாவில் பல பகுதிகளில் துன்பப்படுத்துகிறது. இந்தியாவில் அநேக மாநிலங்களில் இப்போது மதமாற்ற சட்டம் வந்து விட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவர்களுக்கு நமக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. உலகத்தில் அநேக தேசங்களிலே, சீனா தேசத்திலே, நார்த் கொரியாவிலே, சோமாலியாவிலே, இன்னும் பாகிஸ்தானிலே, பல பகுதிகளிலே கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் உயிரை விட தயாராக இருக்க வேண்டும். அந்த கட்டணத்திலே பல தேசங்கள் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய தேசத்திற்கு எப்பொழுது அப்படி வருமோ தெரியாது. இதுவரை வரவில்லை என்றால் ஆண்டவர் ஏதோ நம்ம மேல கொஞ்சம் கிருபை வைத்துக்கொண்டு நம்மளை இன்னும் அதுக்கு தயார் இல்லை என்று நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டு இருக்கு. ஆனால் பாடுகள் வந்தாலும் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லக்கூடியதாக நாம் கிறிஸ்துவுக்குள் முடிவு வரை நிலைத்து நிற்போம். மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொன்னார். மரண பரியந்தம் உண்மையாயிருப்போம். ஜெயம் கொள்கிறவன் என்று சொல்லுகிறார். ஜெயம் கொண்டவனாக நாம் மேல் எழும்ப ஆயத்தமாக இருப்போம். சிமிர்னா சபையினுடைய செய்தி இதோடு இந்த செய்தி முடிகிறது. அடுத்த வாரத்திலே அடுத்த சபைக்கு, பெர்கமு சபைக்கு அவர் எழுதினது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே நாம் பார்க்கலாம். இதோடு இந்த செய்தி முடிந்தது.